நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிடிஆருக்கு 2019 கேட்ட எஜுகேஷன் கொஸ்டின். அதாவது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 டேஸ் நடந்தது இல்லைங்களா? அந்த 3 டேஸ்ல நடந்த ஒரு 150 கொஸ்டின் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா கஷ்டப்பட்டு நம்ம வந்து இதை கலெக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து நான் வித் ஆன்சரோட கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை நீங்க தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இதுல 1 or 2 கொஸ்டின்ஸ் கிடைச்சா நமக்கு வந்து பெனிஃபிட் தான். ஏன்னா எத்தனையோ பேர் 1 or 2 மார்க்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெளியே உட்காந்துருக்காங்க. அதனால வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். சரி, அதோட சேர்த்து மறக்காம ஃபர்ஸ்ட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறமா என்ன பண்ணுங்க அப்படின்னா பாருங்க. சரிங்களா? சரி, ரைட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. திட்ட ஆராய்ச்சி மையம் சிபிஆர் இந்தியாவின் ஒரு முன்னோடி பொது திட்ட சிந்தனையாகும் எந்த வருடம் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலா எப்ப நிறுவப்பட்டது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1973 தான் என்ன பண்றாங்க அப்படின்னா இதை வந்து நிறுவுறாங்க. அடுத்தது கற்பதற்கான சுதந்திரம் டேஸ் இவரின் ஒரு உன்னதமான படைப்பு மற்றும் பதிப்பு மற்றும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. படைப்பு மற்றும் மதிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நான் ஆன்சர் மட்டும் சொல்லிடுறேன், மீதி ஆப்ஷன் நீங்க பாத்துக்கங்க. இதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்னா காரல் ரோகர் அப்படிங்கிறது ஆன்சர். ஓகேங்களா? கற்பதற்கான சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொன்னது யாருன்னா காரல் ரோகர் அல்லது காரல் ரோஜர்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. நீங்க மெயினா இங்கிலீஷ்ல இருக்கிறத பாத்துக்கங்க. இந்த மாதிரி இந்த டேர்ம் கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சில இதெல்லாம் டிஃபரன்சியேஷன் ஆகும். தமிழ்ல வந்து தப்பா கூட டைப் பண்ணிருக்கலாம். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்க. டேஸ் கோட்பாடானது தூண்டல் துலங்கல் அல்லது எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ் இயல்புகளை உருவாக்குவதை காட்டிலும் புரிதல் மற்றும் உருவ அமைவு மேற்கொள்ளலை முன்னிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எது அப்படின்னா நமக்கு வந்து டால்மன் குறியீடு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா டால்மன் குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆன்சர். அடுத்து ஃபோர்த் ஆப்ஷன் டாக் டு டீச்சர்ஸ். சரிங்களா? டாக் டு டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த புத்தகத்தை எழுதியர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த புத்தகத்தை எழுதியது யார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வில்லியம் ஜோம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருப்பார். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின். செல்ல பிராணிகளை பராமரிப்பது என்பது டேஸ் இணைக்க முறையாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா என்னது அப்படின்னா பின் வாங்குதல். இந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னா பின் வாங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடியது. செல்ல பிராணிகளை பராமரிப்பது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பின் வாங்குதல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறை. அடுத்த ஆறாவது கொஸ்டின். சிகாகோ பல்கலைக்கழகத்தை சார்ந்த பெஞ்சமின் ப்ளூம் இணை பணிபுரிவோர் மற்றும் சகாக்கள் சேர்ந்து கல்வியல் நோக்கங்களுக்கான வகைப்பாட்டினை துவக்கிய ஆண்டு எதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? துவக்கிய ஆண்டு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1956. சரிங்களா? எப்ப துவக்குறாங்க அப்படின்னா 1956. அடுத்தது வாய்ஸ் WAIS தேர்வின் செயல்திறன் அளவுகோலின் உப தேர்வுகளில் டேஸ் வகை தேர்வானது குறியீடு மாற்ற தேர்வாகும். இதனை பொதுவாக மொழி அல்லது நுண்ணறிவு அளவுகோலுடன் சேர்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா எண்ணிலக்க குறியீடு. நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து எண்ணிலக்க குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இதை நினைப்பு வச்சுங்க. இதுல வருது அப்படின்னா எண்ணிலக்க குறியீடு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வருது. அடுத்தது எட்டாவது கொஸ்டின். பூனை என்பதனை அங்குலம் மற்றும் பூனை என்பதனை கொக்கி என்பதோடு இணைத்தறிவதனை விடவும் பூனை என்பதனை நாய் என்பதோடு மிகவும் எளிதாக ஒரு மாணவரால் இணைத்து கற்க முடிவது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? டேஸோட எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கொஸ்டினை படிச்சு பார்க்கும்போது ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கும். திரும்ப திரும்ப நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா படிச்சு பார்த்தா தான் இது புரியும். சரிங்களா? இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து இணை இயல்பு கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இணை இயல்பு கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 9வது கொஸ்டின். கற்பவர் அவரது நடத்தையில் குறிப்பிட்ட வகை பண்பியல்புகளை உள்ளீர்த்துக்கொள் முனைப்புடன் செயல்படுவார். சரிங்களா? உள்ளீர்த்துக்கொள்ள முனைப்புடன் செயல்படுவார். டேஸ் அதாவது பாத்தீங்கன்னா உணர்வு சார்புகளின் இந்த நிலைக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இந்த நிலைக்கு என்ன பேரு அப்படின்னா விழுமியம் சார்ந்த பண்பியல்புகள் அதாவது பண்பியல்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. விழுமியம் சார்ந்த பண்பியல்பாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? ஒரு சிலர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசா இருக்கிறது வந்து ஆன்சரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அது ஒரு சின்ன ஒரு குழு தான். அடுத்தது 10வது கொஸ்டின் பாருங்க. இவ்வகை கற்றலில் கற்பவருக்கு மீட்டறிதலுக்குமான சுதந்திரம் குறைவானது. கற்பவர் வார்த்தைகளை அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலேயே
மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? வகை கற்றலில் வந்து பாத்தீங்கன்னா கற்பவருக்கு மீட்டறுதலுக்குமான சுதந்திரம் குறைவானது. கற்பவர் வார்த்தைகளை அது வழங்கப்பட்ட வரிசையின் அடிப்படையிலேயே மீட்டறிய எதிர்பார்க்கப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தொடர்நிலை கற்றல். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தொடர்நிலை கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது தெரிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது 11வது கொஸ்டின். தேவையான உள்நீட்டு நடத்தை என்பது உயிரியின் குறிப்பிட்ட துலங்களின் கிடைத்த தன்மையாகும். இது டேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பேர் அப்படின்னா கருவிசார் ஆற்றல். என்ன ஆற்றல் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கு பேரு கருவிசார் ஆற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 12வது கொஸ்டின். இந்த கோட்பாடானது இவ்வாறு குறிக்கப்படுகிறது. கடந்த காலத்தினால் ஒரு தூண்டல் தொகுப்பின் முன்னிலையில் என்ன மேற்கொள்ளப்பட்டதோ அதே விளைவானது தூண்டல் ஒருமைப்பாட்டின் போது நிகழும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா இதுக்கு நமக்கு வந்து அண்மை கோட்பாடு. என்ன கோட்பாடு அப்படின்னா அண்மை கோட்பாடு. சரிங்களா? நீங்க பொறுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு சிலதெல்லாம் வந்து எது நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கோ அப்ப கூட ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், நம்ம இதை வந்து ஷூட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 13வது கொஸ்டின். பின்வருவனவற்றுள் எந்த ஒரு செயல் வகையானது கணினி உதவியோடு கற்பித்தல் பயன்முறை அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. கற்பித்தல் பயன்முறை அல்ல அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆன்சர் அப்படின்னா தேர்வு நிரல். என்ன ஆன்சர் நமக்கு வந்து தேர்வு நிரல் அப்படின்னு சொல்லக்கூடியது இதுக்கான பதில். அடுத்து 14வது கொஸ்டின். மொழியாளரான இவரின் கருத்துப்படி மொழி உயிரியின் ஆதாரம் எனவும் குழந்தைகள் மொழியினை கற்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட வழிமுறைகளில் உயிரி சார்பு தன்மையோடு தயாராகி விடுகின்றனர் என்ற தமது கருத்தினை தெரிவித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச பேரை தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு சொன்னது யார் அப்படின்னா நவோம் சோம்கி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 15வது கொஸ்டின். அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் எல்லாமே உங்களோட குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இது வந்து யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு டிபார்ட்மெண்டா இருந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்படாதீங்க. கூட இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தருக்கு கண்டிப்பா இது ரொம்ப யூஸ் ஆகும். சரிங்களா? அதனால வந்து எல்லாத்துக்குமே கண்டிப்பா யூஸா இருக்கு. யாராவது ஒருத்தருக்கு எக்ஸாம் எழுதுற அத்தனை பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நல்லா தெளிவா தரவா படிங்க. இதுல ரிப்பீட்டட் கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு லக்கு தான். அடுத்து 15வது கொஸ்டின். டேஸ் கோட்பாடானது கற்றலை குறிப்பிட்ட தூண்டலுக்கு ஆன விளக்க நிலை மற்றும் தன்னியக்க துலங்கல் அல்லாத மனத்திறன்கள் சார்ந்த ஒரு நுண்ணறிவு செயல்பாடாக கருத்துரை செய்துள்ளது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா உள்காட்சி கற்றல். இதுக்கான ஆன்சர் என்ன உள்காட்சி கற்றல். அடுத்து 16வது கொஸ்டின். டேஸ் ஆனது தனது மன பொத்தானாக செயல்படுகிறது. தனவு மனத்தினை அதாவது நனவு மனத்தினை அப்படின்னு சொல்லக்கூடியது நனவு மனத்தினை செயல்பட வைக்கவும் செயல்படாது செய்யவும் நனவு செயல்பாடுகளை மேற்கொள்ளும் மூளையின் பகுதிகளுக்கு தகுந்த குறியீடுகளை இவை அனுப்புகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எல்லாமே எதுல வருது அப்படின்னா நுண்வளைய செயல்பாட்டு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வருது. அடுத்து 17வது கொஸ்டின். கல்வி தத்துவம் இறை உணர்வை தேவையினை கல்வியின் நோக்கமாக கருதுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எந்த நிலை அப்படின்னா கருத்தியல் நிலை. என்ன நிலையில வருது நமக்கு கருத்தியல் நிலையில வருது. அடுத்து 18வது கொஸ்டின். டேஸ் ஆனது கல்வியல் செயல் நிலைகளை பகுப்பாய்வு செய்யவும் மற்றும் அதன் திறன்படுத்த காரண விமர்சன சிக்கல் தீர்த்தல் முறையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுல வருது அப்படின்னா திட்ட அணுகுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு என்ன பேருன்னா திட்ட அணுகுமுறை. அடுத்து 19. பொருள் தோற்றம் மற்றும் நோக்கம் இவைகளின் ஒருமைப்பாடு. இவை ஒருமைப்பாட்டின் மும்முனை சிந்தனை. இக்கருத்தை கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பொருள் தோற்றம் மற்றும் நோக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கருத்தை சொன்னது யார் அப்படின்னா ரோபல். ஓகே பாருங்க சிலபஸ்குள்ள தான் வருது. ஆனா கொஸ்டின் என்ன பண்றாங்கன்னா கொஞ்சம் டீப்பா எடுக்கிறாங்க. அவ்வளவுதான். அடுத்தது 20வது கொஸ்டின். டேஸ் ஆனது மாணவர்களுக்கு கிடைக்க பெறும் தகவல்களை அதன் நிலையான செயல்திறனினின்று நிகழ் செயல்திறனின் ஒப்பீடு செய்வதறிவதனை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எதை குறிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னூட்டம். எதை குறிக்குது நமக்கு பின்னூட்டம் சொல்லக்கூடியத இது குறிக்குது. அடுத்து 21வது கொஸ்டின். 3ஆம் அகில இந்திய கல்வி கணக்கெடுப்பு டேஸாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க.
இது எப்ப அப்படின்னா 1973. கல்விக்கான செலவு என்ற திட்ட அறிக்கையினை தயார் செய்வது யார் அப்படின்னு கேட்கிறாங்க. யுனெஸ்கோவா, என்சிஆர்டியா, என்சிடியா, உலக வங்கியா அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா முக்கியமா என்சிஆர்டி தான். ஓகேங்களா. அடுத்தது 23வது கொஸ்டின், கற்பனை கதைகள் டேஸில் கொடுக்கப்பட்ட ஒரு சோதனை ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. அப்ப கற்பனை அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா வாய்மொழி தூண்டலை பயன்படுத்தும் வாய்மொழி சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்மொழி தூண்டலை பயன்படுத்தும் ஒரு வாய்மொழி சோதனை தான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கற்பனை கதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 24வது கொஸ்டின், கல்வியில் மேன்மையை மீட்பிப்பது மற்றும் குழந்தைகளுக்கு சிறந்தது எது என்பவரது படைப்பாகும் கேட்கிறாங்க. யாரோட படைப்பு தான் கேட்கிறாங்க. கல்வியில் மேன்மையை மீட்பிப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்து யாரோடது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. அப்ப குழந்தைகள் பேஸ் பண்ணி யாரு வராங்க அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல பார்க்கணும். சரிங்களா. அப்ப குழந்தைகளை பேஸ் பண்ணி வர்றது யாரு அப்படின்னா மரியா டி பாண்டினி அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் கெஸ்ஸிங் தான். அதிகமா வந்து குழந்தைகளை பேஸ் பண்ணி யாரு வரவரு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு சம்மந்தம் இருக்கிறது யாருன்னா மரியா மட்டும்தான். இப்ப மீதியெல்லாம் வந்து சம்மந்தம் இல்லாம இருக்காங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், அந்த மாதிரி ஆன்சர் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்து 25வது கொஸ்டின், டேஸ் நோக்கங்களாக கருதப்படுவது வினவல், ஆவல், ஆக்கத்திறன், புறவயத்தன்மை மற்றும் அழகுணர்வு புலன் தன்மை இவைகள் சார்ந்த திறன்கள் மற்றும் விழுமங்களின் மேம்பாடாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இது என்ன கல்வி அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவியல் கல்வி, விழும கல்வி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப அது என்ன கல்வியில வருது அப்படின்னா நமக்கு வந்து அறிவியல் கல்வியில விழுமங்களின் மேம்பாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அறிவியல் கல்வி. நெறிப்பிரல் என்பது என்ன, அதாவது நெறிப்பிரல் நடத்தை அப்படின்னு என்னன்னு கேட்கிறாங்க. சரிங்களா. அப்ப நெறிப்பிரல் நடத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கற்றலுக்கு எதிரான ஒரு வினை, கற்றலுக்கு எதிரான ஒரு வினை. சரிங்களா. ஏன்னா வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், நீங்க இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் போகணும், இப்படிதான் வரணும் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு எதிராக செயல்பட்டான என்ன சொல்லுவோம், நம்ம வந்து நெறி பிறல் நடத்தை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அடுத்தது 27வது கொஸ்டின், செயல்படு ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டில் டேஸ் ஆனது மற்ற தூண்டல்கள் பயிற்சியின் போது பயன்படுத்தப்பட்ட தூண்டல்களை போன்று துலங்கல்களை உருவாக்கும் திறனை எடுத்துக்கொள்கிறது என்பதை பொருட்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா தூண்டல் பொதுமைப்பாடு, தூண்டல் பொதுமைப்பாடுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து 28வது கொஸ்டின், இணை மீள்நிலை சிந்தனை மற்றும் ஆக்கப்பூர்வமான மேலும் ஆதாரத்தினை மதிப்பிடக்கூடிய சிந்தனை முறை என வரையறை செய்யலாம். இச்சிந்தனையானது என்ன கருத்துக்களின் ஆழமான பொருள் மேலும் பல்வேறு அணுகுமுறைகள் மற்றும் கருத்துக்களை சார்ந்த வெளிப்படையான மன நோக்கு இவைகளை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. அதை படிச்சு பார்க்கறதுக்கு ஒரு நிமிஷம் ஆயிரம் மாட்டாங்க. அதனால வந்து பத்தி இந்த மாதிரி டிஃப்ரெண்டான கொஸ்டின்லாம் வந்து நம்ம நல்லா உற்று நோக்கி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நமக்கு வந்து உய்யாநிலை சிந்தனை. என்ன சிந்தனை அப்படின்னா நமக்கு வந்து உய்யாநிலை சிந்தனை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 29வது கொஸ்டின், கருத்தாய்வானது ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகிகளிடம் அவர்கள் பள்ளிகளின் பணி நிலைமைகள் மற்றும் கற்றல் சூழல்கள் பற்றி பலதரப்பட்ட சவால்களை சந்திக்கும் நாடுகளுக்கு உதவ கேட்டறிகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவா, டால்சா, ஐசிஎன்சிஆர்டியா, ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா டால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 30வது கொஸ்டின், மனப்போக்கு செயலற்ற நிலையில் இருக்கும் போது அதனை டேஸ் இவ்வாறாக அழைக்கலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது உட்கர்த் வந்து எப்படி பரிந்துரை செஞ்சிருக்காரு, கவனச்சிதறலா, கவனமின்மையா, மாறுபட்ட போக்கா, ஆர்வமின்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மாறுபட்ட போக்கு. என்ன போக்கு அப்படின்னா இது வந்து மாறுபட்ட போக்கு. அடுத்தது 31வது கொஸ்டின், பின்வரும் எந்த ஒன்றின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி சமூக கல்லூரிகளானது திறக்கப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சிறைச்சாலைகள் தொழிற்பயிற்சி வழங்குவதற்காக திறக்கப்பட்டதான் வந்து பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி சமூக கல்லூரிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது 32வது கொஸ்டின், வகுப்பு தலைவராக வேண்டும் என்ற இலக்கை அடையும் போது அசோக் தன்னுடைய எந்த தேவையை பூர்த்தி செய்கிறான். அப்ப அடையும் சொல்லிட்டாங்க. அப்ப கண்டிப்பா என்ன வரும், அடைவு தான் வரும். ஓகேங்களா. அப்ப அடையும் போது கண்டிப்பா நமக்கு என்ன வரும், அடைவு வரும். அடுத்த கொஸ்டின் 33வது கொஸ்டின், நாம் நினைவில் வைத்துக் கொள்ள விரும்பாத விஷயங்களை மறந்து விடாதீர்கள், அவற்றை
நினைவில் வைத்துக் கொள்ளும் போது டேஸ் மறந்து விடுகிறது அப்படிங்கிற சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது எந்த வகையான ஒரு நினைவு? ஏதோ ஒரு ஆக்சிடென்டா இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். சரிங்களா? அப்ப அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மனசுல பாத்தீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப நம்ம கொண்டு வரதுக்கு விரும்புறது கிடையாது. சரிங்களா? அந்த வகையான நினைவை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆரோக்கியமற்ற நினைவு அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆரோக்கியமற்ற ஒரு நினைவு. அடுத்து 34வது கொஸ்டின். ப்ராபலின் பெயரில் அழைக்கப்பெறும் முதல் 7 பரிசு பொருட்களில் டேஸ் ஒரு பெரிய மர கனச்சதுரம் மற்றும் அது 8 சிறு துண்டுகளாக பிரிக்கப்பட்ட கனச்சதுரங்களை கொண்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன அப்படின்னா பரிசு 3. எதை குறிக்குதுன்னா பரிசு 3 குறிக்குது. அடுத்து 35வது கொஸ்டின். டேஸ் மாதிரியான தகவல் செயல்நிலைத்தன்மை திறன்களை பொறுப்பட உணர்தல் மற்றும் அறிவுசார் நிலைகளின் செயல்திறனை மேம்படுத்தும் மாதிரியாக விளங்குவது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா மேம்பட்ட ஒருங்கமைப்பு எதுல வருது அப்படின்னா மேம்பட்ட ஒருங்கமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதுல வருது. அடுத்து 36ல பாருங்க. டேஸ் நடத்தையானது பதற்றத்தை உருவாக்கும் நினைவுகள் எண்ணங்கள் அல்லது தூண்டல்களை தனது மனத்திலிருந்து நீக்கும் செயல்பாடாகும் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு நீக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது அடக்கு வினை. என்ன வினை அப்படின்னா நமக்கு அடக்கு வினை. சரிங்களா? அடுத்தது 37வது கொஸ்டின். டேஸ் என்ற சட்டத்தின் காரணமாக ஒரு குறிப்பிட்ட உயிரி கடந்த காலத்தில் ஏற்படுத்திய துலங்கல் போன்றே புதிய சூழ்நிலையிலும் அதே மாதிரியான துலங்கல்களை ஏற்படுத்துவது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஒப்புமை. அதே மாதிரி என்ன சொல்லணும், நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறோம், அவ்வளவுதான். சரிங்களா? இதுல பாத்தீங்கன்னா கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. அடுத்து 38வது கொஸ்டின். கட்டாய முறையல்லா கல்வி என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கட்டாய முறையல்லா கல்வி நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஜான் ஹோல்டா, சார்ல்ஸ் சில்போன் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கட்டாய முறையல்லா கல்வி என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பால் குட்மேன். அடுத்து என்சிஆர்டி தலைப்பினில் டேஸ் ஆம் ஆண்டு ஒரு அரையாண்டு ஆய்வு திறனை பிரசுரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா இந்திய கல்வி மறு சீரமைப்பு 1967. சரிங்களா? இது ஒரு முக்கியமான, ஏன்னா என்சிஆர்டிங்கும் போது நமக்கு என்னது நம்ம இந்திய லெவல்ல அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இதை ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 40வது கொஸ்டின். ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டில் ஒரு உயிரியானது பயிற்சி தூண்டலுக்கு ஒத்த ஆனால் ஒரே மாதிரியாக அல்லாத துலங்கங்களை வெளிப்படுத்தும் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன அப்படின்னா தூண்டல் பொதுமைப்பாடு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா நமக்கு தூண்டல் பொதுமைப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 41வது கொஸ்டின். மேற்பார்வையின் கீழ் மன வெளிச்சி வளர்கையில் குழுவானது ஏற்கும் வண்ணம் குழந்தைகள் பதிலளிக்கும் நடத்தையின் கற்றுக்கொள்கின்றனர். இதனை குழந்தைகளின் குழந்தைகளின் மன வெளிச்சி கற்றலில் டேஸ் வகைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயிற்சி. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து 42வது கொஸ்டின். புருனோவின் கூற்றுப்படி மற்ற கருத்துக்களில் இருந்து வேறுபட்டு காணப்படும் ஒரு குறிப்பிட்ட பண்பை எந்த வார்த்தை கொண்டு வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பண்பு. என்ன நமக்கு வரும் அப்படின்னா பண்பு வரும். அடுத்து எரிக்சனின் உள சமூக மேம்பாட்டின் இந்த நிலையினில் குழந்தைகள் பொருத்தமான முதியோர்களுடன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் அல்லது அவர்களது நடத்தை பின் அம்சங்களை பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா செயல்படும் கொள்வாங்க இல்லையா? அப்ப அது தாத்தா மாதிரியே பேர செயல்படுறான். அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சுய முனைப்பு அல்லது குற்ற உணர்வு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்தது 44. பின்வருவனவற்றுள் எது நிர்வாணம் என்பது பொருளை சிறப்பாக விவரிக்கிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நமக்கு இந்த புத்த மத கல்வி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்டிருப்பாங்க. இது நமக்கு மெயின் என்ன அப்படின்னா மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை. சரிங்களா? நமக்கு மறுபிறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலைன்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். அடுத்து 45வது கொஸ்டின். கற்பித்தல் இயந்திரங்கள் மற்றும் நிறுவனங்கள் போன்ற தனிப்பட்ட நுண் மற்றும் பெரும சுய ஒழுங்குமுறை நிலைகளில் இயங்கக்கூடிய கற்பித்தல் முறையினை டேஸ் எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைபர்நெட்டிக். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா சைபர்நெட்டிக். அடுத்து 46வது கொஸ்டின். டேஸ் முறை பள்ளியினை A மற்றும் B என குழுக்களாக வகுத்து செயல்படுத்தும். இதில் A
குழுவானது 3R சார்ந்த பயிற்சியினை பெறும் மற்றும் பி குழு கலை விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் கலை விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் கலை பயிற்சியினை பயிலும். சரிங்களா, இது ரிப்பீட் ஆயிருக்கு. இது எந்த முறை அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளாட்டூன் முறை. என்ன முறை அப்படின்னா நமக்கு வந்து பிளாட்டூன் முறை. அடுத்து 47 பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது கற்பனை செய்ய, உருவாக்க, பொருள் இணைத்தல் மற்றும் காரண செயல்பாடுகளுக்கு அடிப்படையாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நினைவு. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னா நினைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 48வது கொஸ்டின் நிற்றல், நடத்தல், ஏறுதல் மற்றும் தன்னிச்சை நிகழ்வுகளை கட்டுப்படுத்தும் செயல்பாடுகளான சேர்த்தல், சேகரித்தல் மற்றும் கையாளுதல் போன்ற செயல்பாடுகள் டேஸ் இல்லாமல் கடினமானதாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, இது என்ன அப்படின்னா தகைச்செயல் இயக்கம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா தகைச்செயல் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 49வது கொஸ்டின் இந்த டேஸ் வகை கருத்தினில் பண்புகள் மற்றும் மதிப்புகள் ஒன்றோடு ஒன்று மாற்றீடு செய்து கொள்ளும். எடுத்துக்காட்டாக இரு வடிவங்கள் அல்லது இரு வட்டங்கள் எனில் இதில் பண்புகள் உருவமாகவும் மற்றும் எண்களாகவும் அமையும். ஆனால் மதிப்புகள் எண்களாக மட்டுமே மாறாது இருக்கும். இது எந்த வகையான இதுன்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேருனா விளக்க நிலை கருத்து. இந்த கருத்துக்கு என்ன பேருனா விளக்க நிலை கருத்து. தேசிய ஆசிரியர் குழுமம் 1 அதன் அறிக்கையினை டேஸ் என தலைப்பிட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, என்ன தலைப்பிட்டது அப்படின்னா ஆசிரியர் மற்றும் சமூகம். ஆசிரியர் மற்றும் சமூகம் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 51வது கொஸ்டின் டேஸ் வலியூட்டுகள் தண்டனை என்ற கருத்திலிருந்து முற்றிலுமாக மாறுபடுகிறது. தண்டனை போல் அல்லாமல் இவைகள் தப்பிக்கும் தொலங்களை பலப்படுத்தும் விதமாகவும் மேலும் விரும்பத்தக்க தொலங்களை தடை செய்யா விதமாகவும் அமைக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கிறாங்க. எது நேரா எதிரா இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இதுக்கு என்ன ஆன்சர்னா எதிர்மறை அப்படின்னு சொல்லக்கூடியதான் இதுக்கான ஆன்சர். தமிழகத்தில் டாண்டோ DNAHCF முன்னெடுப்பின் பின் வரும் துறைகளில் எந்த ஒன்றோடு தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சுகாதாரம். அடுத்து 53வது கொஸ்டின் இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் இந்திய தத்துவ ஆராய்ச்சி குழுமத்தினை டேசாம் ஆண்டு நிறுவியது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா 1977ஆம் ஆண்டு. அடுத்து 54வது கொஸ்டின் பொதுவாக அகிலா பார்க்க சோகமாக இருக்கிறாள். பேசுவதை விட எழுதுவதில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அவள் வாசிப்பதில் ஆர்வமாக உள்ளார். JC சிங் எந்த வகை கீழ் அவளை வகைப்படுத்துவார் அப்படின்னு கேட்கிறாங்க. உள்நோக்கா வெளிநோக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா வெளிநோக்கு உள்ளுணர்வு வகை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 55வது கொஸ்டின் எந்த கோட்பாடு ஜிக் பாக் கோட்பாடு என பிரபலமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஷிடர்ஷிங்கர் மனவளர்ச்சி கோட்பாடு. ஷிடர்ஷிங்கர் மற்றும் மனவளர்ச்சி கோட்பாடுன்னு சொல்லக்கூடியதுதான். அடுத்தது விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தின் ஒரு உறுப்பு நிறுவனமாக ஸ்ரீநிகேதன் செயல்படுகிறது. இது எதுன்னு கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது என்ன நமக்கு வந்து கிராமப்புற புனர் அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஸ்ரீநிகேதன். அடுத்து 57வது கொஸ்டின் கட்டுரை எழுதுதல், வருடங்களின் பருவங்களை சித்தரிக்கும் வண்ணம் படங்கள் வரைதல், பள்ளியின் அறிவியல் கண்காட்சிக்கு மாதிரி பொருளினை உருவாக்கல் போன்ற இச்செயல்பாடுகளை டேஸ் என குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா தொகுத்தாய்தல். என்ன முறை அப்படின்னா நமக்கு இது தொகுத்தாய்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. 58வது கொஸ்டின் ப்ராபர்லின் கிண்டர் கார்டன் முறையில் குழந்தைகள் அவர்களின் விருப்பத்திற்கேற்ப அளிக்கப்படுகிறது. இச்செயல்பாடுகளை டேஸ் எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயல்பாடுகளுக்கு என்ன பேர் அப்படின்னா பணிமுறை செயல்பாடு. இந்த முறைக்கு என்ன பேருனா பணிமுறை செயல்பாடு. அடுத்த கொஸ்டின் 59வது கொஸ்டின் பாருங்க. அட்லரிக் தெரப்பி என்று அழைக்கப்படுவது யாருன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, அட்லர் இதுல வர்றாரு அப்படின்னா நமக்கு வந்து தனி மனித உளவியல்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்லர் வருவார். அடுத்த 60வது கொஸ்டின் பாலோ பிரேயர் அவர்களால் மாதிரி உருவப்பெற்ற கல்வி முறையானது எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உளச்சான்று நிலைத்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்டீஃபன் எம் கோரா என்பவரின் பெயர் டேஸ் உடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா, கோரா அப்படிங்கிறவர் ஒரு புக் எழுதியிருக்காரு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா செயல் ஆராய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. என்ன முறை அப்படின்னா செயல் ஆராய்ச்சி. இது ஒரு முக்கியமான ஒரு இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது 62வது கொஸ்டின் பாருங்க. நமக்கு
பெயர்கள், தொலைபேசி எண்கள் மற்றும் பெருக்கல் வாய்ப்பாடுகள் இவைகளை கற்றல் மற்றும் நினைவு கூறுதலில் சிரமத்தை, ஆனால் நினைவு சாராத பகுத்தாய்தல் மற்றும் உள்ளுணர்வு செயல்பாடுகள் இவைகளை நன்றாக மேற்கொள்ளும் திறன். இப்பண்புகளை டேஸின் கீழ் வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா கற்றல் பாணியில் உள்ள பிரச்சனைகள். அடுத்து 63வது கொஸ்டின். டேஸ் ஆனது பணி பற்றிய விதி அல்லது அறிவியலை குறிக்கிறது. மேலும் ஒரு குறிப்பான நடத்தையின் வகையினை சில உயர்வுகளை எதிர்நோக்கி மேற்கொள்ளும் திட்டமிட்ட உடல் அல்லது மன செயல்பாடுகளை குறிக்கிறது. இதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது ஆக்சுவலா இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எர்கோனோமிக் அப்படின்னு பேர். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா எர்கோனோமிக். அடுத்து 64வது கொஸ்டின். கிளார்க்நாத் திறனில் டேஸ் உட்கூறானது மாணவர்களிடம் ஒரு கருத்தினை மற்றோர் கருத்துடன் அதன் ஒருமைப்பாடு அல்லது வேறுபாடு அல்லது வேறு தொடர்புகளை கண்டறிய ஒப்பீடு செய்யும் வகையில் கேட்கக்கூடிய வினாவினை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா மீள் கவன செயல்பாடு. இதுக்கு என்ன பேருன்னா மீள் கவன செயல்பாடு. அடுத்து 65வது கொஸ்டின். இந்திய அரசு 1961ஆம் ஆண்டு அஞ்சல் வழி கல்வி மற்றும் மாலை கல்லூரிகள் பற்றி ஆய்வு மேற்கொள்ள டேஸ் இவரது தலைமையில் குழு ஒன்றினை தீர்மானித்ததுன்னு சொல்றாங்க. அஞ்சல் வழி கல்வி என்ன வழி கல்வி அப்படின்னா அஞ்சல் வழி கல்வி. யார் வருவாங்க அப்படின்னா KL ஸ்ரீ மாலி அப்படிங்கிறவர் வருவார். அடுத்து 66 பாருங்க. விழாக்களின் கொண்டாட்டங்களை வகுப்பறையில் கற்றுக் கொடுக்கும் போது எந்த கருத்து கற்பதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுன்னு கேட்கிறாங்க. என்ன சமூக சூழலா, இயற்பியல் சூழலா, அதே மாதிரி நிறமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சிம்பிளா ஆன்சர் சொல்லிடலாம், சமூக சூழல் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? பாருங்க எவ்வளவு ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது 67வது கொஸ்டின். இந்த டேஸ் வலுவூட்டல் அட்டவணையில் ஒரு குறிப்பிட்ட கால வீச்சிற்கு பிறகே உயிரியான துலங்களை ஏற்படுத்தியதற்கான வெகுமதியை அடையும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா நிலையான இடைவெளி. என்ன இடைவெளி இருக்கணும் அப்படின்னா நிலையான இடைவெளி. இங்கே கொடுத்துருக்காங்க ஒரு குறிப்பிட்ட கால வீச்சிற்கு. அப்ப சேம் என்ன வரும்? நிலையான இடைவெளி வரும். 68வது கொஸ்டின். எங்கனம் கற்பது என கற்பதன் நிகழ்வினை விவரிக்க கற்றல் தொகுப்பு என்ற சொற்றொடரனை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா கற்றல் தொகுப்பு. சரிங்களா? சொன்னது யார் அப்படின்னா ஹரி ஹார்லோ அப்படிங்கிறது என்ன பண்ணியிருப்பாரு? கற்றல் தொகுப்பு என்ற ஒரு சொற்றொடரை வந்து சொல்லியிருப்பார். அடுத்த 69வது கொஸ்டின் பாருங்க. மீட்டல் செயல்பாடுகளில் ஒரு வார்த்தை தொடரில் உள்ள முதல் மற்றும் கடைசியாக வரும் வார்த்தைகளை உடனடியாக நினைவிற்கு கொண்டு வரும் தன்மையினை டேஸ் என்று அழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து தொடர் வரிசை நிலை விளைவு. தொடர் வரிசை நிலை விளைவு அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 70வது கொஸ்டின். பின்வரும் எந்த கோட்பாடு தன் கருத்துக்களில் ஹிப்போகாம்ப் உருவாக்கத்தின் முக்கிய பங்கையும் அதனுடைய நெருங்கிய தொடர்புடைய டாலாவையும் வலியுறுத்துகிறதுன்னு சொல்றாங்க. சரிங்க? தொடர்புடைய டாலாவையும் எது வந்து வலியுறுத்துகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா மெக்லியன் மன வெளிச்சி கோட்பாடு. அடுத்து இந்திய அரசியலமைப்பு டேஸ் சட்டப்பிரிவானது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், தாழ்த்தப்பட்ட பழங்குடியினர் மற்றும் பிற மெலிந்த பிரிவினர்களுக்கான கல்வி மற்றும் பொருளாதார வாய்ப்புகளை மேம்படுத்துவது பற்றிய சட்டமாகும்னு கேட்கிறாங்க. சரிங்களா? கண்டிப்பா சட்டத்துல வந்து ஏதோ ஒரு கொஸ்டின் வந்து நமக்கு அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. நமக்கு என்னன்னா சட்டப்பிரிவு 46. சரிங்களா? அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேஸ் அதாவது 72வது கொஸ்டின். டேஸ் வகை ஹார்வர்ட் கார்ட்னர் பல்வகை நுண்ணறிவு கோட்பாடுன்னு கேட்கிறாங்க. அதாவது கார்ட்னரோட பல்வகை நுண்ணறிவு கோட்பாடு எதுன்னு கேட்கிறாங்க. இப்போ இது சிம்பிளான கொஸ்டின். பல தடவை கேட்ட கொஸ்டின் 8. அவ்வளவுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் நமக்கு வந்து 8ன்னு சொல்லக்கூடியது ஆன்சர். டேஸ் என்பவரால் கற்றல் கற்பித்தல் இயந்திரங்கள் பிரபலம் அடைந்துள்ளதுன்னு சொல்றாங்க. அப்ப கற்றல் கற்பித்தல் இயந்திரங்களை வந்து யார் அதிகமா யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அது யார் அப்படின்னா ஸ்கின்னர். சரிங்களா? அதை கின்னர்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்கின்னர் தான் நமக்கு என்னது கின்னராலதான் உங்களுக்கு என்ன சொன்னேன் நானு இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கக்கூடிய அந்த டேர்ம்ஸை பாருங்க அப்படின்னு சொல்றேன். தமிழாக்கம் பண்ணும்போது நிறைய தப்பு வரும். அடுத்து 74வது கொஸ்டின். எதிர்மறை வலுவூட்டலை அடிப்படையாக கொண்ட கருவிசார் ஆக்க நிலை நிறுத்தத்தின் ஓர் எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்கிறாங்க. இது என்ன அப்படின்னா உட்காட்சி கற்றல். என்ன கற்றல் அப்படின்னா உட்காட்சி கற்றல்.
அடுத்து 75வது கொஸ்டின், டேஸ் ஆர்வம் என்பது மனிதர்களை சந்தித்து அவர்களுடன் ஒன்றி பொருட்களை விற்பதற்குரிய திட்டங்களை உயர்த்துவதை தேர்ந்தெடுப்பதாகும். இது என்னது? அறிவியலா, மொழியா, சமூக சேவையா, தூண்டல் இயக்கமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? இது என்ன ஐயா அப்படின்னா தூண்டல் இயக்கம். என்ன இயக்கம் அப்படின்னா தூண்டல் இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியதான். அடுத்த 76வது கொஸ்டின், என்சிஆர்டி இரண்டாவது அனைத்து இந்திய கல்வி ஆய்வினை நடத்திய ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப கொண்டு வராங்க? 1965 தான் இந்த ஆய்வை மேற்கொள்றாங்க. சரிங்களா? அது நினைப்பு வச்சுங்க. அடுத்து 77வது கொஸ்டின், அறிவுரை பகர்பவர் ஒரு மாணவர் பற்றிய மிகவும் தனிப்பட்ட தகவல்களை பெறும் பொழுது அவை தனிப்பட்ட முறையில் பதிவாக்கம் செய்யப்பட வேண்டும். இதனை டேஸ் என குறிப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பேரு அப்படின்னா மறைக்காப்பு தன்மை. சரிங்களா? அவரை பத்தி எந்த ஒரு ரகசியத்தை என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம வெளிவிட்டக்கூடாது. அதனால அதுக்கு பேரு மறைக்காப்பு தன்மை. இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 78வது கொஸ்டின், மதிப்பிடுதலானது குறை அறிதல், வளர்நிலை அல்லது தொகுப்பு நிலை போன்று எவ்விதமாக இருப்பினும் கற்பித்தல் கற்றலில் சில செயல்பாடுகளை நடைமுறைப்படுத்தும் முக்கிய திட்டமிடல் பணியை மேற்கொள்ளும். இதனை டேஸ் உடன் தொடர்பு படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? எதோட தொடர்புபடுத்தலாம் அப்படின்னா திட்டமிட்ட செயல்பாடுகள். என்ன செயல்பாடுகள் அப்படின்னா திட்டமிட்ட செயல்பாடுகள். அடுத்து 79வது கொஸ்டின், டேஸ் கோட்பாட்டின் முக்கிய கொள்கையானது மனிதன் தனக்காக விளம்பங்களை அவனே உருவாக்கி கொள்கிறான். சரிங்களா? அதாவது சசுவத உண்மைகள் என எதுவும் இல்லை என்பதாகும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா என்ன இங்க இங்கிலீஷ் டேர்ம் வருது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். சரிங்களா? அப்ப 79வது கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா பயனளவு கொள்கை. அடுத்து 80வது கொஸ்டின், டேஸ் ஆனது ஒரு வகையான நிலைப்புத்தன்மை. இதில் ஒரு தனிநபர் முன்னர் ஒரு தருணத்தில் எந்த வழியில் அச்சிக்கலை தீர்த்தது வெற்றி கண்டாரோ அதே வழியினை தற்போது சிக்கலை தீர்க்க பயன்படுத்துவதை பொருட்படுத்தும். சரிங்களா? ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வந்து ஒரு தாத்தா காலத்துல அவர் என்ன பிரச்சனையை வந்து சால்வ் பண்றதுக்கு மெத்தடை ஃபாலோ பண்ணாரோ அதே மெத்தடை நம்ம என்ன பண்றோம் திரும்பவும் ஃபாலோ பண்றோம் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த முறைக்கு என்ன பேருன்னு கேட்கிறாங்க. அதுக்கு பேரு மனத்தொகுதி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன பேருனா மனத்தொகுதி. அடுத்து 81வது கொஸ்டின், இந்த தேர்வானது பொருட்களை மிக வேகமாக கையாளும் குறிப்பிட்ட மேசை சார் நுண்திறனை குறிப்பிட பயன்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா விரல் நழுவத்தன்மை சோதனை. விரல் நழுவத்தன்மை சோதனை. அடுத்து 82வது கொஸ்டின், ஹெப்பார்ட்டின் பாடத்திட்டமிடல் அணுகுமுறையில் டேஸ் நிலையானது புதிய பாடப்பொருள் கற்றல் அடைவினை பலப்படுத்தும், அதே மாதிரி செயல்பாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒப்பிடுதல் அல்லது இணைத்தறிதல். ஒப்பிடுதல் அல்லது இணைத்தறிதல் சொல்லக்கூடிய ஆன்சர். அடுத்து 83வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டம் 85வது சட்ட திருத்தம் டேஸ் ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சட்டப்பிரிவின் கீழ் 6 முதல் 14 வரையான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்குதலை அடிப்படை சட்டமாக நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா நடைமுறைப்படுத்துறாங்க. எப்ப அப்படின்னு கேட்கிறாங்க. இது வந்து 2002 21A. நம்ம 21A அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்து 84வது கொஸ்டின், காக்னேயின் படிநிலை கற்றல் கோட்பாட்டின் அடிப்படையில் டேஸ் கற்றலில் கற்பவர் ஒரு குழுவில் உள்ள பொருட்களை ஒன்றுடன் ஒன்று மாறுபட்டிருப்பினும் அவைகளுக்கிடையே உள்ள பொதுவான பண்பியல்புகளை புரிந்து கொள்ளும் திறனை அடைகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா இதுக்கு பேரு கருத்துசார் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 85வது கொஸ்டின், பாராளுமன்றத்தில் ஏப்ரல் 5 1977 அன்று மேற்கொள்ளப்பட்ட திட்ட அறிக்கையில் கல்வி திட்டமிடலில் தொடக்க கல்வி உலகமயமாக்கல் திட்டத்துடன் டேஸுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்கன்னா சொல்றாங்க. சரிங்களா? மெயினா எந்த கல்வி அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. யூபியா, இடைநிலை கல்வியா, உயர்கல்வியா, வயது வந்தோர் கல்வியான்னு கேட்கிறாங்க. என்ன கல்வி அப்படின்னா வயது வந்தோர் கல்வி அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 86வது கொஸ்டின், ஒரு ஆசிரியர் வரலாற்று நிகழ்வுகளையும் தற்கால நிகழ்வுகளையும் தனித்துவப்படுத்தி வழங்குவது இதற்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தன் மயமாக்கல் கோட்பாடு. இதுக்கு என்ன பேருனா தன்மயமாக்கல் கோட்பாடு. அடுத்து பல்கலைக்கழக மானியக்குழு UGC
டேஸ் திட்டத்தினை ஆகஸ்ட் 15 1984 ஆண்டு தொடங்கியது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா CWCR. அடுத்து 88வது கொஸ்டின், டேஸ் உத்தி ஒரு ஆலோசகர்களை தகவலுடன் தொடர்பு கொள்ளும் வாய்ப்பை கொண்ட வாடிக்கையாளர் அறிவை புரிந்து கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்டை வகைகள். இது என்ன முறை அப்படின்னா அட்டை வகைகள் சொல்லக்கூடிய முறை. 89வது கொஸ்டின், அகில அலைவெண் விகிதத்தில் நிகழக்கூடிய நடத்தையானது இயல்நிலையில் குறைந்த விகிதத்தில் நிகழக்கூடிய நடத்தையினை வலுவூட்ட பயன்படும் அப்படின்னு சொல்றேன். சரிங்களா? இது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ராமிக் கோட்பாடு. சரிங்களா? அதாவது பரிமாக் கோட்பாடுன்னு சொல்றோம். என்ன கோட்பாடுனா பரிமாக் கோட்பாடு. பெனாரஸில் அமைந்துள்ள மத்திய இந்து கல்லூரியினை நிறுவியவர் டேஸ் நிறுவக்கப்பட்ட ஆண்டு ரெண்டுமே கேட்கிறாங்க. யார் நிறுவனாங்க, எப்ப நிறுவனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் 1898. சரிங்களா? இது தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து 91வது கொஸ்டின், உள கற்பித்தல் முறை கோட்பாடு டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரோட தொடர்புடையது அப்படின்னு கேட்கிறாங்க. உள கற்பித்தல் கோட்பாடு சொல்றது பாத்தீங்கன்னா இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின், எல்எஸ் வைகட்சி அப்படிங்கிறவரோட தொடர்புடையது. எந்த இடர்பாட்டையும் எடுக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெற ராம் ஆசைப்படுகிறார். எந்த அடைப்பு காரணி இந்த குறைவான கற்பனை திறனுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எந்த வேலையுமே செய்யக்கூடாது, பெரிய பணக்காரன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து அறிவு சார்ந்த. என்ன அப்படின்னா நமக்கு வந்து அறிவு சார்ந்த. அடுத்து 93, ப்ராபர்லின் கற்பித்தல் முறைகள் 4 அடிப்படை கோட்பாடுகளை சார்ந்தது. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது அதில் சாராது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா படைப்பு வெளிப்பாட்டு கொள்கை அப்படின்னு சொல்லக்கூடியது இதுல வராது. அடுத்து 94வது கொஸ்டின், டேஸ் உளவியலாளர் நுண் அறிவினை தகவல் செயல்பாட்டு கண்ணோட்டத்தோடு பார்த்தார். மேலும் அவர் நுண் அறிவானது சார்புத்தன்மை, செயல்திறன் மற்றும் அறிவுதலடையும் உட்கூறுகளினால் டேஸ் ஆனது என கண்டறிந்தார். அதாவது இதெல்லாம் சொன்னது யாரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ராபர்ட் டான்பர்க் அப்படிங்கறத என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா இதை சொல்லியிருப்பாரு. ஒரு குழந்தையானது புதியதொரு தூண்டலை எதிர்கொள்ளும் பொழுது முன்னர் கற்ற மற்றொரு தூண்டலுக்கான துலங்களை வெளிக்காட்டுகிறது. இந்த நடத்தையானதுக்கு என்ன பேருன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பேருனா பொதுமைப்படுத்தல் கோட்பாடு. என்ன கோட்பாடு அப்படின்னா பொதுமைப்படுத்துதல். அடுத்து 96வது கொஸ்டின், குழந்தை இரைச்சலுக்கு பயப்படுவது ஒரு கற்கப்படாத துலங்கல். சரிங்களா? ஒரு திடீர்னு ஒரு இடத்துல பாக்குது, நிறைய வந்து பாத்தீங்கன்னா குருவி காக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உட்காருன்னு வச்சுங்களேன். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா குழந்தை வந்து பயப்படுது. அதே மாதிரி இடி மின்னல் இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா குழந்தை வந்து பயப்படுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இதுல வந்து பெருசா ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப இது வந்து எதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை இடி அடிக்கும் போது என்ன பண்ணும், பயந்துட்டு அழும். இப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல். இது என்ன துலங்கல்னு கேட்டாங்க அப்படின்னா இது வந்து கட்டுப்படுத்தப்பட்ட துலங்கல். அடுத்து 97வது கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது நடத்தை மாற்ற கோட்பாடு அல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. அப்ப எது நடத்தை மாற்ற கோட்பாடு அல்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன், நடத்தையானது வலுவூட்டுதலுக்கு பிறகு நிகழ வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இது வந்து நடத்தை மாற்ற கோட்பாடு கிடையாது. அடுத்து 98வது கொஸ்டின், அனைத்து மாணவர்களின் சிக்கல் தீர்த்தல், மன போராட்ட மேலாண்மை, கற்றலுக்கு உயர் மனவெழுச்சி, ஈடுபாடு மற்றும் செயல் சார்புத்தன்மை இவை அனைத்தும் டேஸ் வகை கற்றலை பாதிக்கக்கூடிய பண்பியல்புகள், இலக்கு அமைப்புகள் மற்றும் தனிப்பட்டவர்களுக்கு இடையான செயல்பாடுகள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எதுல வருது, போட்டியில வருதா, விமர்சனமா, தனிப்பட்டவா, அது கூட்டுறவா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கூட்டுறவு, அதாவது கூட்டுறவு மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க, அந்த அமைப்புல இது வருது. அடுத்தது சிஜி ஜிங் பிற வகைப்பாட்டுகளுக்கு இடையான அகமுகி, புறமுகி மற்றும் ஏற்பு நிலை ஆளுமை டேஸ் தேர்வின் அடிப்படையில் ஆளுமையினை வந்து பாத்தீங்க அப்படின்னா வகைப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நமக்கு முன்னாடி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அகமுகி புறமுகின்னு சொன்னது யாருன்னா ஜிங் அப்படிங்கிறத நம்ம ஈஸியா சொல்லிடுவோம். எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாருன்னா கொஸ்டின் கேட்கிறாரு. அதோட அடுத்த ஸ்டெப் அவ்வளவுதான். இது என்ன அப்படின்னா வார்த்தை தொடர்பு சோதனை. என்ன சோதனை அப்படின்னா வார்த்தை தொடர்பு சோதனை. அடுத்து 100வது கொஸ்டின், இந்தியாவில் இடப்பரப்பளவில் அடிப்படையில்
தமிழ்நாடு எத்தனையாவது பெரிய மாநிலம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு பாத்தீங்க அப்படின்னா இடப்பரப்பளவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 11வது மாநிலம். அடுத்து மெக் டாவ்கல் என்பவர் டேஸ் கோட்பாட்டினை தொடங்கி வைத்தார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆத்தரை பத்தி பாருங்க நிறைய கொஸ்டின் வருது. சரிங்களா? அதனால வந்து ஆத்தர் ஃபுல்லா பார்த்து வச்சுக்கணும். இது வந்து நமக்கு உள்ளுணர்வு கோட்பாடு. மெக் டாவ்கல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உள்ளுணர்வு கோட்பாடு. ஒரு சில வார்த்தையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழாக்கம் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க, அது உங்களுக்கு புரியாது. ஆனா இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதனால ரெண்டையுமே படிக்கிறது பெட்டர். அடுத்து 102வது கொஸ்டின், டேஸ் என்பது தொடர்பினில் குறியீடுகளின் பயன்பாடு மற்றும் ஆய்வாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து செமியாலஜி. குறியீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா செமியாலஜி. ஒரு தேசிய கல்வி முறை என்ற புத்தகத்தின் கற்பித்தலுக்கு 3 கொள்கைகளை இயற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது யார் அப்படின்னா நமக்கு வந்து அரவிந்தர். அடுத்து 104, இல்லினாய் உள மொழியியல் திறன் தேர்வானது முக்கியமாக டேஸினை அளவிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா காட்சி மற்றும் கேட்டல் குறைபாடுகளை தனிமைப்படுத்த. அடுத்து 105வது கொஸ்டின், ஒவ்வொரு குழந்தையின் நுண்ணறிவு வளர்ச்சியை ஊகிக்கும் டேஸ் மாதிரியான குழந்தைகளின் நுண்ணறிவு வளர்ச்சியானது மற்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களின் நுண்ணறிவு செயல்பாட்டு நிலைகளை பொறுத்து காணப்படுகிறது. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க கொஸ்டின். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா குவித்திறன் மாதிரி. என்ன மாதிரி அப்படின்னா குவிதிறன் மாதிரி. சரிங்களா? எப்பயுமே வந்து அந்த குவிதிறன் விரிதிறன் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு அறிவு அதிகமா இருக்கும் கம்மியா இருக்கும் அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. அடுத்து 106வது கொஸ்டின், திறன் கற்றலின் இந்த நிலையானது துல்லியத்தை மேம்படுத்துதலில் முக்கியத்துவம் வாய்ந்த திறன்களை அதிகரிக்கும் வேகம் மற்றும் செயல்திறன் பண்பு மிகைத்தது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப திறன் கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கும் அப்படின்னா நமக்கு வந்து மெயினா இதுல தன்னாட்சி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய திறன் கற்றல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா தன்னாட்சி நிலை. அது வந்து திறன் கற்றல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தன்னை பற்றி சிந்திக்கும் மோகம், புத்தி கூர்மை மற்றும் கற்பனை திறன் உடையவன் சினாய்ட் வகை என இவரை வகைப்படுத்தும் உளவியலாளர் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது நமக்கு யார் அப்படின்னா கிராப்லிங் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா சினாட் வகை வகைப்படுத்தல். டவுன் ஒத்திசைவு நோய்க்குறி தொகுதியினை டேஸ் எனவும் குறிப்பிடலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. நல்லா சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டு இருக்கலாம். நமக்கு என்ன அப்படின்னா ட்ரைசோமி 21. ஆதிசேஷியா குழு இது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 2015 கேட்ட கொஸ்டின். 1978 பொது கல்வி பாடப்பிரிவுகளில் ஒரு வேலை பொழுதில் டேஸ் சதவீதத்தை SUPW-க்காக ஒதுக்கீடு செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஆக்சுவலா வந்து நமக்கு ஆதிசேஷியா குழுங்கிறது SUPW-க்குன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 15%. அடுத்து 110வது கொஸ்டின், ஆக்க நிலையுறுத்த கோட்பாட்டில் நிலையுறுத்தம் அழிந்து போதல் கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை உருவாக்கும் சக்தியினை இழக்கும் போது நிகழும். மேலும் அதனை நிகழ்த்துவதற்கு கட்டுப்படுத்தப்பட்ட துலங்களை மீண்டும் தொடர்ச்சியாக டேஸ் உடன் சேர்த்து வழங்கப்பட வேண்டும். இதற்கான நிலைப்பாட்டினை அடையாளம் காண்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்ன வரும் அப்படின்னா இது வந்து ஆக்க நிலையுறுத்த கோட்பாடு இல்லைங்களா? அப்ப இதுல நமக்கு யார் யார் வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும். கட்டுப்படுத்தப்பட்ட சூழல் என்ன அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம இதை பார்க்கணும். மெயினா என்ன வரும் அப்படின்னா கட்டுப்படுத்தப்படாத தூண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது ஆன்சர் வரும். 116வது கொஸ்டின் பாருங்க, ஒரு கருத்தின் டேஸ் திடீரென தோன்றும் மன உருவத்தின் அடிப்படையில் அக்கருத்தினை ஒரு குறிப்பிட்ட சிறந்த எடுத்துக்காட்டு என வரையறுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா முன்மாதிரி. என்ன மாதிரி அப்படின்னா முன்மாதிரி. விரி சிந்தனை செயல்பாட்டினில் தனிமைப்படுத்தப்பட்ட அல்லது முறைசாரா ஆனால் பொருத்தமான எண்ணங்கள் தீர்வுகள் மற்றும் மறுமுறைகளை உருவாக்கக்கூடிய திறனை டேஸ் எனலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா நமக்கு வந்து தற்பண்பு. என்ன பண்பு அப்படின்னா தற்பண்பு. அடுத்து 113வது கொஸ்டின், டேஸ் இவரால் பாருங்க ஆத்தர் தான் நிறைய கொஸ்டின் கேட்கிறாங்க. இவரால் பரவல் கண்ட சினெட்டிக் கற்பித்தல் மாதிரி தனிநபர் மற்றும் குழு நிலையிலான கலைத்திட்டம் அறிவியல் மற்றும் கலை பிரிவுகளில் பள்ளி மாணவர்களிடம் ஆக்கத்திறனை மேம்படுத்துவதனை குறிப்பிடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா வில்லியம் ஜே கார்டன் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல வருவார். அடுத்து கூற்று ஆராய்கன்னு சொல்லி சொல்றாங்க. கூற்று 1,
மீத்திறன் மிக்க குழந்தைகள் பற்றிய டெர்மன் அவர்களது ஆய்வானது அதிக நுண்ணறிவு ஈவு உள்ளவர், சராசரி குழந்தைகளை விடவும் நலமுடன் பலத்துடன் உள்ளனர் என்பதை பாத்தீங்க அப்படின்னா பரிந்துரை செய்கிறது. இதை கூற்று பி பாத்தீங்கன்னா ஒப்பார் குழுவை காட்டிலும் இவர்கள் தலைமை பண்பு உள்ளவர்களாக விளங்குவர், ஆனால் இவர்கள் மன வெளிச்சி பொருத்துப்பாடின்மை உள்ளவராவார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இதுல பாத்தீங்க அப்படின்னா ஏ சரியானது, பி தவறானது. சரிங்களா? அப்ப ஏ சரி, பி தவறு. அடுத்து 115வது கொஸ்டின், இளம் விலங்கு அல்லது குழந்தைகளின் இயக்கத்தில் ஏற்படும் தடையால் இதனுடன் இணைந்த போராட்ட செயல்கள் வெளிப்படுத்துகின்றன. சரிங்களா? அதாவது அமைதி, கடித்தல், உதைத்தல், கத்துதல், இந்த மாதிரி சொல்றாங்க. இது என்ன நமக்கு பாத்தீங்கன்னா அமைதி. அடுத்தது 116, இம்மாதிரியானது தன்னுணர்வு, விழிப்பு மற்றும் நெகிழ்வுத்தன்மை மூலம் ஒருவருக்கொருவர் இடையேயான மற்றும் குழு திறன்கள் மேம்பாடு அடைய வழிவகை செய்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஆய்வக மாதிரி. என்ன மாதிரி அப்படின்னா ஆய்வக மாதிரி. அடுத்து 117வது கொஸ்டின், 1905 டேஸ் உளவியலின் முதல் நுண்ணறிவு சோதனையை கொடுத்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? இது நமக்கு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். யார் அப்படின்னா பின்னல் மற்றும் சைமன் அப்படிங்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அடுத்து 118வது கொஸ்டின், உடலியக்க சார்புலத்தில் ஒரு பொருத்தமான வரிசையினை நிலைப்படுத்தி அதனில் பல்வேறு செயல்களுக்கிடையே நல்லிணக்கம் மற்றும் நிலைத்தன்மை கொணர்தல் என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன பேருனா ஒழிப்பு. அடுத்து 119வது கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு டேஸ் சட்டப்பிரிவானது மதம், இனம், சாதி, பாலினம் அல்லது பிறந்த இடம் இவை சார்ந்த காரணங்களின் அடிப்படையில் பிரித்துணர்வு செய்தலை தடுக்கும் சட்டமாகும். அவங்க என்ன பண்ணக்கூடாது, நம்ம எந்த காரணத்தை கொண்டும் பிரிச்சு பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இது நமக்கு எதுல வருது அப்படின்னா சட்டப்பிரிவு 15ல வரும். அடுத்து 120, டேஸ் இதனை ஒரு நெகிழ்வற்ற மற்றும் சரியில்லாத மேலும் அனுபவங்களுக்கு இடம் கொடாத கருத்து என வரையறுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது மாறா படிவுறு. என்ன அப்படின்னா மாறா படிவுறுன்னு சொல்லக்கூடியது. அடுத்து 120வது கொஸ்டின், வார்த்தைகள், எண்ணங்கள், அதாவது எண்கள், வாய்ப்பாடுகள், படங்கள் போன்ற குறியீடுகளை பயன்படுத்துவதில் வெளிப்படுத்துவது டேஸ் நுண்ணறிவுன்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அப்ப இது என்ன சமூகமா, குழுவா, பொறியியலா, கருத்தியலா கேட்கிறாங்க. இது எல்லாமே எதை சார்ந்தது அப்படின்னா கருத்தியல் சார்ந்தது. இதை பேஸ் பண்ணி ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 122வது கொஸ்டின், ஒரு குழுவானது அதாவது டேஸ் குழுவானது பள்ளிகளுக்கான சிபிஎஸ்இ இணைப்பு அங்கீகாரத்தினை கேந்திரியா மற்றும் நவோதயா வித்யாலயா நிறுவனங்களுக்கு மட்டும் என வரையறுக்கலாம் எனவும் மற்ற பள்ளிகள் அந்தந்த மாநில கல்வி மன்றங்களின் இணைப்புகளில் செயல்படலாம் எனவும் பரிந்துரை செய்ததுன்னு கேட்கிறாங்க. எந்த கமிட்டி இந்த மாதிரி செஞ்சது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா இது எஸ்பால் கமிட்டி தான் என்ன பண்ணுவாங்கன்னா இதை செய்வாங்க. ஒரு பிரச்சனைக்குரிய மாணவர் மொத்த வகுப்பில் டேஸ் அமைதியற்ற தன்மையை தூண்டும் செயல்பாட்டினை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விளைவுக்கு என்ன பேர் அப்படின்னா சிற்றலை விளைவு. சரிங்களா? அடுத்தது 124, இந்த கல்வி முறையில் விசித்திர கதைகளுக்கு இடமில்லை, ஏனெனில் இவை குழந்தைகளை குழப்பம் எனவும் அவர்களை நிஜ உலகத்துடனோ பொருத்தப்பாட்டிற்கு தடையாகவோ அமையும் எனவும் நம்பப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த கல்வி அதாவது நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற இப்ப கல்வி. அப்ப இதை பேஸ் பண்ணி சொன்ன கருத்தை யார் சொன்னதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மரியா மாண்டிச்சோரியின் மாண்டிச்சோரி கல்வி முறை. ஏன்னா அவர் மெயினா என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு நிறைய குழந்தைங்களுக்கு பேஸ் பண்ணி நிறைய சொல்லியிருப்பார். அடுத்தது தூண்டல் துலங்கல் உளவியல். தூண்டல் துலங்கல் உளவியல் உயிரியின் உட்செயல்பாடுகளை கணக்கில் கொள்ளாத இதன் காரணத்தினால் டேஸ் அதாவது சில வேலைகளில் இதனை டேஸ் என்று அழைப்பார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா கருப்பு பெட்டி அணுகுமுறை. இந்த முறைக்கு என்ன பேருனா கருப்பு பெட்டி அணுகுமுறை. அடுத்து 126, பண்புகளை அடையாளம் கண்டு அதன் மூலம் கருத்துக்களை கற்கும் புருனோவின் யுக்தியை பயன்படுத்துதல் எதில் நிகழும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வகைப்படுத்துதல் இதுல வரும் அப்படின்னா வகைப்படுத்துதல்ல வரும். அடுத்து 127வது கொஸ்டின், புருனரின் கருத்துப்படி டேஸ் கோட்பாடானது எந்த ஒரு பாடத்துறையினும் எந்த ஒரு அறிவுக்கம் ஆயினும் ஒரு உச்சநிலை ஒழுங்குமுறையாக அந்த
ஒழுங்குமுறையாக எந்த ஒரு மாணவருக்கும் கருத்துக்களை கொண்டு சேர்க்கவும் மற்றும் புரிந்து கொள்ளும் வகையினை இவைகளை ஒருங்கமைக்கவும் தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. புருனர் கருத்துப்படி. சரிங்களா? மெயினா அவர் யார் நமக்கு அப்படின்னா புருனர். அவரோட வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா இது வந்து கட்டமைப்பு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன முறைனா கட்டமைப்பு முறை. அடுத்து 128வது கொஸ்டின், கல்வி உளவியலை கீழ்கண்டவற்றில் எந்த சூழலுக்கு அணுகுமுறை சரியானது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைமுறை சூழலில் நடத்தப்படும் சோதனைகள். இதுதான் சரியானதா இருக்கும். அடுத்து 129வது கொஸ்டின், கொடுக்கப்பட்ட ஒரு தூண்டலுக்கான துலங்கல் படிநிலைகள் மற்றும் அப்படி நிலையில் சரியான துலங்கல் கீழிடத்தில் இடம்பெற்றிருப்பதை டேஸ் பதத்தின் மூலம் குறிப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா விரிபொறி முறை. அடுத்து 130, ப்ளூமின் அறிவுசார் புலத்தின் இந்த நிலையினில் வினாக்களானது மாணவர்களின் தற்போதைய அறிவினை மீறி செயல்பட வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா தொகுத்தல் முறை. என்ன முறை அப்படின்னா தொகுத்தல். அடுத்து 131 பாருங்க, தேசிய கல்விக் கொள்கையின் செயல் திட்ட படிவம் 1956 8 முக்கிய கலைத்திட்ட பாகக்கூறுகளை பட்டியலிட்டது. பின் வருவனவற்றுள் எந்த ஒன்றானது அதனில் இடம் பெறாது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? எது வந்து நமக்கு இடம் பெறாது அப்படின்னா வகுப்பு வாரியான மற்றும் பாட வாரியான நோக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வராது. அடுத்து 132வது கொஸ்டின், தாண்டேக்கின் முயன்று தவறி கட்டல் முறையில் உள்ள இணைப்புகளில் கீழ்காண் தொடரில் பொருந்தாதது எது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? இதுல பொருந்தாதது எது அப்படின்னா இலக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா தாண்டேக்கோட முயன்று தவறி கட்டல்ல வந்து வராத ஒண்ணு. சரிங்களா? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்த கொஸ்டின் 133வது கொஸ்டின், கோல்வினுடைய கற்றல் முறையின் 4 அனுபவங்கள் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன முக்கியமான 4 அனுபவங்கள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இணக்கமான, வித்தியாசமான, ஒடுங்குதல் மற்றும் சேர்தல் அப்படின்னு சொல்லக்கூடியதான் சரியான பதில். இணக்கமான, வித்தியாசமானது, ஒடுங்குதல் மற்றும் சேர்தல். அடுத்து 134வது கொஸ்டின் பாருங்க, 1951ஆம் ஆண்டு 27 என்ற எண்ணிக்கையில் இருந்த பல்கலைக்கழகங்கள் 1960 மற்றும் 61ஆம் ஆண்டு டேஸ் என்ற எண்ணிக்கையாக உயர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. எத்தனையா உயர்ந்துச்சு அப்படின்னா மொத்தம் 46ஆ உயர்ந்துருச்சு. அடுத்து 135வது கொஸ்டின் பாருங்க, டேஸ் கோட்பாடானது நினைவுகள் நியூரான்களோடு தொடர்புடைய மூளையின் அனைத்து இடங்களிலும் இருத்தி வைக்கப்பட்டிருக்கும் எனவும் இவை ஒரு குறிப்பிட்ட அதாவது தனிப்பட்ட நினைவினை செயல்நிலைப்படுத்தும் பல்வேறு செயல்பாடுகளை ஒருங்கே செயல்படுவதை குறிப்பிடுகிறது. இது எந்த மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா கொஸ்டின் கேட்கிறாங்க. இதுக்கு பேரு தொடர்பியல் கோட்பாடு. அடுத்து 136வது கொஸ்டின், இவர் கற்றல் இரு வகைப்படும் என்றும் ஒன்று இயற்தன்மை வாய்ந்தது மற்றொன்று தருக்க கணித தன்மை வாய்ந்தது எனவும் கூறினார். இயற்பொருள் தம் மீது மற்றும் நமது செயல்கள் பொருட்களின் மீது கற்றல் நிகழும் என்றார். இதுக்கு என்ன பேரு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது யாரு சொன்னது அப்படின்னா நமக்கு வந்து ஜான் பியாஜே அப்படிங்கிறத என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா சொல்லியிருப்பார். அடுத்து 137வது கொஸ்டின், மன நலவியலின் நனம் அதாவது நமக்கு வந்து நலவியல் அப்படின்னு சொல்றோம். மன நலவியலின் தந்தை என்று யாரை குறிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. இது யாருன்னா டபிள்யூ பீர் அப்படிங்கிறத வந்து மன நலவியலோட தந்தை. அடுத்து பியாஜே ஆய்வுகளில் 138வது விஷயம் பாருங்க, பியாஜே ஆய்வுகளில் கிண்டர் கார்டன் பயிலும் குழந்தைகளின் உடன் நிகழ்வு பேச்சானது எதனையும் குறிக்காத பேச்சு, மற்றவர்களின் தொடர்பு பாடல் செய்ய தேவையில்லாத குறிக்கோளற்ற பேச்சு, இதனை எவ்வாறு வகைப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? இது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆக்சுவலா வந்து நமக்கு தன் முனைப்பு பேச்சு, அதாவது தன் முனைப்புள்ள பேச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா தான் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசுறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அந்த பேச்சுக்கு தான் என்ன பேருன்னா தன் முனைப்புள்ள பேச்சு. அடுத்து 139வது கொஸ்டின், ஒரு குழந்தையின் அனுபவங்களானது எதிர்வரும் புதிய சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றம் பெறும். இது டேஸ் செயல்நிலையின் போது நிகழும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன அப்படின்னா புதுமைப்படுத்துதல். பாருங்க, இதை பேஸ் பண்ணி இது வரைக்கும் ஒரு 3 கொஸ்டின் வந்துருச்சு. அதே மாதிரி தாமா கில்பர்டிக் 140வது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா தாமா கில்பர்டிக் மெத்தடிக் முறையினை வேறு வகையாக டேஸ் முறை என அழைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க.
இது ஆக்சுவலா நமக்கு என்ன அப்படின்னா ஆன்சர் வந்து எதிர்மறை அருகாமை. என்ன அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து எதிர்மறை அருகாமை. அடுத்து 141வது கொஸ்டின், உள பாலூக்க வளர்ச்சி கொள்கையில் டேஸ் நிலையில் சிறுவர்கள் மற்றும் சிறுமிகள் பாலூக்க இன்பம் பெறுதல் மற்றும் புறக்கணிப்பு அல்லது எதிர்பாலின நண்பர்களை வெறுத்தல் ஆகியவை நிகழும். எது அப்படின்னா பாலுறுப்புகளின் ஈடுபாடு கொள்ளும் நிலை, வாயினால் சுவைத்தல் நிலை, புதை நிலை, குதநிலை அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா புதை நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 142, இந்திய கல்வி அமைச்சகம் கல்வி அறைகூவல்கள் ஒரு திட்ட கண்ணோட்டம் என்ற ஆவணத்தை பதிப்பித்த ஆண்டு அப்படின்னு கேட்கிறாங்க. இது ஆக்சுவலா நமக்கு என்ன அப்படின்னா 1985. அடுத்து 143வது கொஸ்டின், டேஸ் தர நிலைப்பாட்டில் தனிப்பட்ட எண்ணங்களை மாணவர்கள் முன்மொழிய ஊக்குவிக்கப்படுவது மற்றும் அல்லாது மற்ற மாணவர்கள் ஏற்கனவே முன்வைத்த கருத்துக்களை கட்டமைக்கும் வகையிலும் தன் கருத்துக்களை கூற பரிந்துரைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா ஆக்சுவலா வந்து அறிவியலாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர் அப்படின்னா அறிவியலாக்கம். அடுத்து 144வது கொஸ்டின், டேஸ் அளவைகள் கல்வியில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனெனில் இவை உளவியலின் அடிப்படை ஆய்வு பொருளான தனிநபர் அல்லது தனியார் வேற்றுமைகள் பற்றிய மிக முக்கிய தகவல்களை அளிப்பதாக அமைகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இது எந்த வானம் அப்படின்னா பரவல் அளவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்து 145வது கொஸ்டின், எரிக்சனின் உள சமூக வளர்ச்சி படிநிலைப்படி முன்பருவ குழந்தை வெளிப்படுத்துவது என்னன்னு கேட்கிறாங்க. பாருங்க கொஸ்டின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டாபிக்ல இருந்து தான் திருப்பி கொஸ்டின் வருது. ஆன்சர் என்ன அப்படின்னா தான் தொடங்க கற்றல் வயசு குற்ற உணர்வு. அடுத்து 146வது கொஸ்டின், பின் வருபவர்கள் யார்? 26 ஜனவரி 1931 நாளை சுதந்திர தினமாக பிரகடனம் செய்தார் அப்படின்னு கேட்கிறாங்க. யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ். அடுத்து 147வது கொஸ்டின், எரிக்சனின் தன் அடையாள தேடல் கோட்பாட்டினை அடிப்படையில் பின் வருவனவற்றுள் எந்த ஒன்றினை ஒரு 10 வயது சிறாரின் அடையாளமாக பொருள்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா ஒரு தனிப்பட்ட நபராக செயல்படும் உணர்வினை பெறுதல். சரிங்களா? மறக்காம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா முழுசா இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பாருங்க. ஏதாவது ஹிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கோங்க, ஹிண்ட்ஸ் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறைய வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம. அடுத்து 148வது கொஸ்டின், புருனரின் கற்பித்தல் கோட்பாடானது 4 முக்கிய விதிகளை கொண்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எந்த ஒன்றானது 3வது விதியாகும் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க. சரிங்களா? பின்னொன்றானது எது 3வது விதி அப்படின்னு கேட்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா தொடர் வரிசை அப்படின்னு சொல்லக்கூடியது நமக்கு என்ன அப்படின்னா இதுல 3வது விதி. அடுத்து 149வது கொஸ்டின், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பியாஜே ஒழுக்க வளர்ச்சி படிநிலையில் தனித்தியங்கும் நிலையை டேஸ் என்றும் அழைக்கின்றனர். சரிங்களா? தனித்தியங்கும் நிலையை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டேஸ் என்று அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இது நமக்கு என்ன அப்படின்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியது. எதை குறிக்கக்கூடியது அப்படின்னா சமத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடியதை குறிக்கக்கூடியது. அடுத்து 150வது கொஸ்டின், ஒரு குழு உறுப்பினர்கள் முன்கூட்டியே முடிவுகளை மீளவும் செய்து புதிய அடிப்படையில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப இது எது வந்து குறிக்குது அப்படின்னு நமக்கு வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து அடிப்படையில் உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும் போது 150வது கொஸ்டின் வந்து 3, அதாவது பரிவர்த்தனை அணுகுமுறை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இது குறிக்கும். இது தெரிவிச்சுங்க. இது முக்கியமான ஒரு சரிங்களா? இப்போ 150 கொஸ்டின் உங்களுக்கு வந்து என்ன டீப்பா வேணுமோ அது எல்லாமே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க தெளிவா இதை பாருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்க கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு மூலம் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம திரும்ப நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும்.